ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செஞ்சு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கடாயில் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. அதில் உள்ள ஈரப்பசம் மட்டும் போனால் போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தோம் அப்படின்னா போதுமானது. அதில் உள்ள க்ரீனிஷ் வந்து அப்படியே இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது செவக்கிறதுக்கு முன்னாடியே இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 2ஆக கீறிட்டு. இப்போ இதெல்லாமே நல்லா செவக்கிற வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். லேசாக செவந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன லெமன் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். லெமனோட ஜூஸ் அவ்வளோதான், கலந்து வரைக்கும் போதும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சின்ன லெமனை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஜூஸ் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்களோட புளிப்புக்கு ஏற்றவாறு லெமன் ஜூஸை கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃபில் தான் இருக்குது. இது வந்து அடிகனமான பாத்திரம் அப்படின்னால இந்த சூட்லேயே வந்து இதை நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் லேசான கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாமே செஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்து கீழே வச்சிடலாம். ஏன்னா அந்த அடுப்பு ஹீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பொரிஞ்சிரும். அதுக்காக இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஆறின சாதத்தை இது கூட சேர்த்து கிளறிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் ஒரு பக்கம் வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். அந்த சாதம் இப்போ இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சாதம் வந்து நல்லா ஆறி இருக்குது, அதே மாதிரி உதிரியாகவும் இருக்குது. சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கிளற சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து இது கூட கிளறிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காலையில் நம்ம எந்திரிச்சு நம்ம லஞ்சு செய்கிறத விட என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இது மாதிரி டக்குன்னு ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ரெசிபி யோசிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.